கைஸ், இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ரீசெண்டாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்றவரு மர்மையான முறையில் கொலை அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றது தான் ரீசெண்டாக மதன் கௌரியோட வீடியோன்னு பார்த்துருந்தேன். அவர் அதில் போட்டிருக்கிறாரு, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்றவர் வந்து மிச்ச காலத்துக்கு முன்னாடி அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா, இல்லீகல் முறையில் ஒரு ப்ரொஃபஸரா இருந்து அந்த ப்ரொஃபஸர் இதுல இருந்து ஸ்கிப் ஆகி அப்படியே ஃபைனான்சியல் சைடுக்கு வந்து ஃபைனான்சியல் சைட்ல இருந்து அவர் வந்து பார்ட்டிஸ்மல் மாதிரி கெதரிங்ஸ் உருவாக்கி அந்த கெதரிங்ஸ் மூலியமா பவர்ஃபுல் பீப்புள் எல்லாரையும் ரீச் பண்ணாராம். ரீச் பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வந்து அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, பவர்ஃபுல் பீப்புள்ஸ், அதாவது பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிற எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கெதர் பண்ண வச்சு அவங்க சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஒரு மேஜர் ஆகாத சின்ன வயசுல இருக்கிற பெண் பிள்ளைகளோட உல்லாசமா இருக்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்றதை அவர் ஒரு வேலையா வச்சிருக்கிறாரு. ஸோ இது மூலியமா நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு பெரிய பெரிய நெட்வொர்க்ல இருக்கிறார்கள் அவரை வச்சு அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க, சுலபமாவே செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அவருடைய இறப்பு நிகழ்ந்தது. அவர் வந்து இப்ப மரணிச்சிட்டாரு. அந்த மரணம் இது எதுக்காக நடந்துச்சு, கொலையா தற்கொலையான்னு சொல்லி தெரியாம தற்கொலைன்னு தான் ஒபிஷியலாவே அது வந்து இப்ப வைரல் ஆகி கொண்டு போகுது. ஆனா மதன் கௌரி என்ன சொல்லுகிறாரு, இது தற்கொலையாக இருக்கலாம். ஆனா என்ன சீன்னு சொன்னா, இவர் வந்து தற்கொலை ஆகப்பட்டிருக்கிறாரு யூஎஸ் ஜெயில. ஸோ எந்த செக்யூரிட்டி கேமராவிலையுமே அது பதிவாகல. அண்ட் இன்னொன்று, அந்த டைம்ல வந்து யாருமே செக்யூரிட்டி வேக்குக்கு வந்தது இல்லையாம், அதாவது இல்லையாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு என்னன்னு சொன்னா, எல்லா விஷயமும் ஆல்ரெடி இவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமுமே லீக் ஆகி போகுது. ஸோ இருந்தாலும் எதுக்கு இந்த கொலை தற்கொலை எதுக்குன்னு சொல்லி இவர் வந்து ஒரு தெரியாத மர்மம் என்னதுன்னு சொல்லி ஒரு விஷயத்துல இது பண்ணியிருந்தாரு. இன்னொரு வீட்டில் என்னன்னு சொன்னா, மெர்சிஃபுல் செவன்ட்னு சொல்லி ஒரு சேனல் என்னன்னு சொன்னா, அதுல அவங்க போட்டு இருக்கிறாங்க, இவங்க வந்து பழங்காலத்து கடவுள் உண்டு, ஹீப்ரூ பைபிள்ல தடை செய்யப்பட்டதா அது பழங்காலத்து கடவுள் உண்டு மொலோக் என்ற பேர்ல அந்த கடவுளுக்கு வந்து சிறு குழந்தைகளை வந்து பலி கொடுத்தாங்களாம். அந்த ரிச்சுவல்ஸை வந்து இவங்களும் இன்னுமே செஞ்சு கொண்டு வராங்களாம். இவருக்கு சொல்லி ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஐலாண்ட்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் சொல்லலாம், பணக்காரனாகணும் என்ற நோக்கத்திலேயா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னு சொன்னா அந்த கடவுளுக்கு பலி கொடுத்து அது மூலியமா அவங்களுக்கு தேவையை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஒரு பழங்காலத்து ஹிஸ்டரி ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அந்த கடவுள்ல வந்து இவங்க எல்லாருமே வழிபடுறாங்க. ஸோ அப்படி வழிபடுறதா இருந்தேன்னு சொன்னா, இவங்க சிறு குழந்தைகளை இந்த மாடர்ன் காலத்திலையும் இவங்க வந்து கொலை செய்யணும், கொலை செஞ்சு அந்த கடவுளுக்கு பலி கொடுத்து அந்த கடவுள் மூலியமா இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொன்னா, பெரிய பெரிய பணக்காரர்களுடைய பேர் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவை நான் சும்மா சிம்பிளாக தான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் சொல்வார் போல உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்றதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களோட ஷேர்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு உண்டு கொடுக்கலாம் இது மூலியமாக. ஓகே, அவ்வளவுதான். நான் அடுத்த வீடியோவில்